திருமணம் ஆகியும் தனித்து உறங்கக்கூடிய தம்பதியினர் நிறைய பேர் இருக்கிறதா ஆய்வினுடைய தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. கொரட்டை விடுறாங்க, மன அழுத்தம், பணி நேரம் மாறுபடுறது, இந்த மாதிரியான பல காரணங்களால 70% இந்திய தம்பதியினர் தனித்து தூங்குறாங்களாம். என்னதான் தம்பதியினரா இருந்தாலும் ஓய்வு அப்படின்றது ஒண்ணு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முடிவு அவங்க எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்காவை தலைமையிடமா கொண்ட ரெஸ்மெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறாங்க. என்னதான் காதல் திருமணம் பண்ணாலும் திருமணத்துக்கு அப்புறமா நிறைய பேர் விவாகரத்துல போய் நிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் விவாகரத்து அப்படின்றது அதிகமா நடந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல தான் இந்தியால மட்டும் இல்ல பல ஃபாரின் கண்ட்ரீஸ்லயுமே இந்த ஒரு நிலை பரவிட்டு இருக்கு அப்படின்னும் இந்த ஒரு ஆய்வினுடைய தகவல் வெளியாயிருக்கு. இதுல இந்தியாவை சேர்ந்த தம்பதியினர் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்களாம். சோ இந்த டாப் 5 கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5th பிளேஸ்ல அமெரிக்கா இருக்கிறாங்க. அமெரிக்காவை சேர்ந்த தம்பதியினர் கிட்டத்தட்ட 50% இணையோட சேர்ந்து தூங்காம தனித்தனியா தூங்குறாங்களாம். சோ இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற 2 நாடுகள் அமெரிக்கா அண்ட் பிரிட்டன் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய 50% தம்பதியினர் தனித்து உறங்குறாங்களாம். 3வது இடத்துல இருக்கிறது தென்கொரியா. கிட்டத்தட்ட 65% தம்பதியினர் தனித்து உறங்குறாங்களாம். இந்த லிஸ்ட்ல 2வது இருக்கக்கூடிய நாடு தான் சீனா. இதுல 68% தம்பதியினர் தனித்து உறங்குறாங்களாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது தான் நம்ம இந்தியா. 70% தாண்டி போயிட்டு இருக்குது. திருமணம் ஆனாலுமே ஒன்னா ஒரே பெட்ல ஒரே ரூம்ல தூங்குறது கிடையாது. தனித்தனியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்களாம். இதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தா குரட்டை, சத்தமா மூச்சு விடுறது, வேலை நேரம் மாறுபடுறது. உங்க டைமிங்க்கு சரி நம்ம தூக்கம் ரொம்ப முக்கியம், ஒன்னா சேர்ந்து தூங்குறதா முக்கியம் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் சாதனங்கள் பயன்படுத்துறது, இந்த மாதிரியான காரணங்களால இவங்க எல்லாம் தனித்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு சொல்லுது. அதாவது தூங்கும் போதே அந்த பெட்ரூம்ல டிவி பாக்குறது, போன் யூஸ் பண்றது, சத்தமா பாட்டு கேட்கறது, 2 நபர்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஹாஸ்டல் ரூம்ல தூங்கும் போதே அவ்வளவு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. சத்தம் அப்படின்றதும் இந்த வெளிச்சம் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். ஆனா ஒன்னா தூங்கும் பொழுது இந்த டயத்துக்கு நம்ம இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும்பா, தூங்கிடணும்பா அப்படின்ற ஒரு முடிவுகளை எடுக்கணும். மற்றபடி இந்த குரட்டை, மூச்சு விடுறது, பனிச்சுமை, இந்த மாதிரியான சில காரணங்களுமே இந்திய தம்பதியினர் தனித்து தூங்குறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கான். ஆக்சுவலி 2 பேரும் சேர்ந்து தூங்கும் பொழுதுதான் மன அழுத்தம் குறையுது, தேவையற்ற மன ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்றதுதான் அறிவியல். ஆனா சேர்ந்து தூங்குறது தான் இப்ப மன அழுத்தத்தையே ஏற்படுத்துது, பிரச்சனையே உண்டு பண்ணுது. எங்களுக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வயதான தம்பதியினர்லாம் நிறைய பேர் தனித்து தூங்குறாங்களாம். இந்த ஆய்வினுடைய தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.